குட் மார்னிங். இல்லை, போன வகுப்பில் நாங்கள் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்கிட்ட குளோரைட்டுகளை பார்த்தினாங்க. அதுல அவை தோற்றுவிக்கக்கூடிய உறுதியான குளோரைட்டுகள் சோடியம் NaCl, மெக்னீசியம் MgCl2, அலுமினியம் AlCl3, சிலிக்கன் SiCl4, பாஸ்பரஸ் PCl5, சல்ஃபருக்கு SCl2 என்ற ஒரு குளோரைட் தான் உறுதியானதுன்னு சொன்னார். அது Cl இயற்கையில Cl2 ஆக காணப்படும். அவற்றின் பௌதிக நிலையில திண்மம் SiCl4 ஒரு சேதன கரைப்பானாக பயன்படுத்தப்படுற சேதன கரைப்பான். இது திண்மம், இது திரவம், இது Cl2 வாயு. அமில மூல நடத்தியில பார்த்தோம்னு சொன்னால் NaCl ஒரு நடுநிலை உப்பாக காணப்படும். MgCl2 மிக மென் அமிலம். AlCl3 இதை விட கொஞ்சம் அமில இயல்பு கூட. இது அமிலம், இது அமிலம், அமிலம், அமிலம். சரியா? இந்த நீரோட தாக்கம் எழுத சொன்னால் நீங்க எழுதினதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் குளோரைட்டுகள் நீரோட என்ன மாதிரியான நடத்தையை காண்பிக்கும்? 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள குளோரைட்டுகளுக்கு நீருடனான நடத்தை. சரி, கவனிங்க. NaCl திண்மம், அதாவது சோடியம் குளோரைட் கரையுப்பு நீரில கரைக்கப்படும் எந்த விதமான இடைத்தாக்கத்திலையும் ஏற்படுத்தாமல் ஒரு கரைப்பானாக தொழிற்படும். ஆகவே கரைதலுக்குரிய மாற்றம் மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கும். ஆனால் மெக்னீசியம் குளோரைட் நீரில கரைக்கப்படும் போது நீர் பகுப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடைத்தாக்கத்துக்கு உட்படும். அதன் மூலம் MgOH2 சிறிதளவு MgOH2 HCl விடுவிக்கப்படும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல பெருசா கரையாது, HCl நீர்ல கரையக்கூடியது. ஆகவே இந்த விளைவு கரைசல் சிறிதளவு அமில இயல்பை காண்பிக்கும். மெக்னீசியம் குளோரைட்டை நாங்கள் நீரில கரைச்சோம் என்று சொன்னால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வரும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல கரையாத ஒரு வீழ்வடிவு, HCl கரையக்கூடியது. ஆகவே கரைசல் அமில இயல்பை காணும். அதே போல அலுமினியம் குளோரைட் AlCl3 இதையும் நாங்கள் நீர்ல கரைக்கும் போது சரிதான். அலுமினியம் குளோரைட்டையும் நீர்ல கரைக்கும் போது இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். AlOH எழுதி கொள்ளலாம். அலுமினியம் குளோரைட் நீர்ல கரையாது, உங்களுக்கு HCl விடுவிக்கப்படும். இப்படி எழுதி கொள்ளலாம். ஆனாலும் 3 மடங்கு OH சேர்ந்து AlOH உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அதனால Al H2O 5 times OH இதுல 2+ சொல்லி ஒரு சிக்கல் அயனாக இதை நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். என்னவா இருந்தாலும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த நீர் பகுப்பில விடுவிக்கப்படும். அலுமினியம் குளோரைட்டை நீர்ல கரைக்க Al H2O 5 times OH- இதுல 3+ இருக்கு, இதுல ஒரு மைனஸ், ஆகவே 2+ விளைவாக வரும். இதன் விளைவாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தோற்றுவிக்கப்படுறதுனால இந்த கரைசல் அமில இயல்பை காண்பிக்கும். இது கார்பனேட்டுகளை கரைக்கக்கூடிய அளவுக்கு அமில இயல்பு கூடியது. சரிதானே? இப்ப கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட்டுகளுக்கு
அலுமினியம் குளோரைடு நீர்க்கரசலை சேர்த்தால் அது வந்து கரைக்கும். அப்ப அலுமினியம் குளோரைடு நீர்க்கரசல் என்பது இதுன்ற கலவை தான். அடுத்தது SiCl4. சரி, SiCl4 கவனிச்சு கொடுங்க. இதுல இருக்கிற நீரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த விளைவு வந்து மாறும். SiCl4 நீரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விளைவு மாறும். சாதாரணமாக SiCl4 நீர்ப்பகு படைந்தால் SiO2 HCl விளைவாகும். சொல்றவங்க கவனிச்சு கொள்வோம். சாதாரணமாக SiO2 நீர்ப்பகு படைஞ்சு என்று சொன்னால் SiO2 HCl விளைவாகும். அப்ப இதுல 2 ஆக்சிஜன் தேவைப்படுறதால இதுல நாங்க 2 நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்க 4 குளோரின் இருக்கு, அப்ப 4 HCl விளைவாகும். இது ஒரு டைப் தாக்கம். இங்க பயன்படுத்தப்படுகின்ற நீர் மிகையாக இருந்தால் எங்களுக்கு இன்னொரு விளைவு கிடைக்கும். SiCl4 நீர் வந்து மிகையாக கொடுக்கப்படும். SiCl4 நீர் மிகையாக கொடுக்கப்படும் போது H2SiO3 அது நீங்கள் கவனமா விளங்கிக் கொள்ளும் போது இதுல எங்களுக்கு 3 நீர் தேவைப்படும். 2 நீர் மூலக்கூறோட நடக்கிற தாக்கத்துல SiO2 HCl வரும். இதுல H2SiO3 விளைவாக வரும். நீரின் எண்ணிக்கை மாறும் போது உருவாகின்ற விளைவு வந்து மாற்றமடையும். சரி, அந்த 2 தாக்கத்தையும் கவனிச்சுக்கணும். SiCl4 2 மடங்கு நீரோட தாக்கி SiO2வையும் HCl தரும். SiCl4 3 மடங்கு நீரோட தாக்க H2SiO3 தான் வரும். இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நீரின் எண்ணிக்கை மாறுபடும் போது விளைவு வந்து மாறும். SiO2 மற்றதுல H2SiO3. சரியா? அடுத்தது PCl5. H2ஓட நீர்ப்பகு படைத்தால் H3PO4 HCl விளைவாகும். 2 அமிலங்களின் கலவை உருவாகுவதை நாங்கள் பார்க்கலாம். நீர்ப்பகுப்புன்னு சொல்ல 2 அமிலங்களின் கலவை உருவாகும். H3PO4 5 HCl உருவாகும். அடுத்து SCl2 கவனித்துக் கொள்ளுங்க. சல்பர் ஒட்சியேட்டட் வந்து +2. SCl2ல சல்பர் ஒட்சியேட்டட் +2. இது நீர்ல கரைக்கப்படும் போது இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு H2SO3 அதாவது +4 ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்பட்ட சல்பூரஸ் அமிலத்தையும் கந்தகத்தையும் பூச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகத்தையும் விளைவாக தரும். பூச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் இங்கே இருக்கிற குளோரின் HCl ஆக மாறும். சரியா? உங்களுக்கு இதுல இந்த சிலிக்கன் தாக்கமும் SCl2 தாக்கமும் சில நேரத்துல மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து உங்களோட இதுல அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப NaCl சாதாரணமாக நீர்ல கரைதலுக்கு மட்டும் உட்படும். MgCl2 நீர் பகுப்படையக்கூடியது. அதால் MgOH twice HCl வரும். AlCl3
நீட் போகப்படையக்கூடியது. இதை நாங்கள் AlH2O 5 times OH என்று எழுதுறது பொருத்தப்பாடானது. HCl விடுவிக்கப்படும். SiCl4 2 மடங்கு நீரோடு தாக்கினால் SiO2 HCl பெறும். SiCl4 3 மடங்கு நீரோடு தாக்கினால் H2SiO3 HCl பெறும். சரியா? அதே மாதிரி PCl5க்கு வந்து +5 ஒட்சியேட் இருக்கும், H3PO4 வரும். SCl2 3 மடங்கு நீரோட H2SO3 சல்ஃபரும் 4 HCl தரும். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. அழிக்கிறன் மேல இந்த PCl5க்கு நாங்க இன்னொரு தாக்கம் கருதலாம். PCl5 1:1 நீரோட தாக்கினால் 1:1 ஒன்றுக்கு ஒன்று என்ற பீசமான விகிதத்துல நீரோட தாக்கினால் விளைவு மாறும். H3PO4 வராது. அது வந்து POCl3 ஆகும். POCl3 ஆகும். HCl ஆகும். ஒரு முறை ஒரு பாஸ் பேப்பர்ல கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. PCl5க்கும் நீருக்கும் சமமூல் அளவுகள்ல தாக்கம் நிகழும் போது விளைவுகள் சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த விளைவு H3PO4 இல்லை. சரிதாங்க? அப்ப இவரையும் ஒருக்கா நீங்க எழுதி கொள்ளுங்க. PCl5 ஒன்றுக்கு ஒன்று என்ற தாக்கத்துல ஈடுபட்டால் நீருக்கும் PCl5க்கும் பீசமானம் 1:1 இருந்தால் விளைவு POCl3 ஆகவும் HCl ஆகவும் இருக்கும். மிகை நீர் சேர்க்கப்படும் போதுதான் H3PO4 வரும். சரி, இதை நாங்கள் அமிலத்தோட காரத்தோட எல்லாம் பார்க்கலாம். சரிதானே? பார்க்கலாம். ஆனா இங்க உருவாகிறது வந்து அமிலங்களாக இருக்கிறதால அமிலங்களோட வர தாக்கங்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி கருதாமல் விடலாம். உங்களுக்கு MgCl2 MgOH2 வரும். அப்ப HClன்னா நீட் கரைசல்ல நீட் பகுப்பு நடக்கும். இந்த அமிலத்துக்கு காரத்துக்குமான தாக்கம் நடக்கும். இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாரது அமிலம். அமிலத்துடனான தாக்கம் தான் இங்க அலன்கள். காரத்தோட தாக்கம் எழுதும் போது இதுல வார H2SiO3 Na2SiO3 என்று வரும். H3PO4 Na3PO4 என்று வரும். H2SO3 Na2SO3 என்று வரும். இந்த அமிலங்கள் காரங்களோட நடுநிலையாக்கத்துக்கும் போது என்ன மாதிரி வருமோ அந்த மாதிரி தான் இந்த விளைவுகள் வரும். சரி, அப்ப அமிலங்களோடையும் காரங்களோடையும் நாங்கள் தாக்கம் எழுதுறாயிருந்தால் நீக்கரசல்ல வந்த விளைவுக்கு அமிலத்தோடையும் காரத்தோடையும் தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்தா சரி. இதே மாதிரிதான் நீங்க கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. 1:1 POCl3யும் HClம் விளைவாகும். காரங்களுக்கு தாக்கம் வந்து இதுல வந்த விளைவுக்கு தாக்கம் எழுதினீங்கன்னா சரி. அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. 2ஆம் ஆவர்த்தன மூலக குளோரைட்டுகள். 2ஆம் ஆவர்த்தன மூலக குளோரைட்டுகள். 2ஆம் ஆவர்த்தன மூலக குளோரைட்டுகள். 2ஆம் ஆவர்த்தன மூலக குளோரைட்டுகள்.
இரண்டாம் ஆவர்த்தனத்துல லிதியம் தொடக்கம் நியோன் வரை லிதியத்துக்கு +1 ஒட்சியேட்ட நிலையில LiCl என்று சொல்லப்படுகின்ற குளோரைட் காணப்படும். பெர்லியத்திற்கு +2 ஒட்சியேட்ட நிலையில பெர்லியம் குளோரைட். இது எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய சேர்வை உருவாக்குகின்ற ஒரு பங்கீட்டு வழி சேர்வை. ஆகவே இது பல மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வலைப்பின்னல் பங்கீட்டு வரைபடத்தை தோற்றுவிக்கும். போரன் BCl3, கார்பன் CCl4. அதனால நைதரசன் நான் நேற்று சொன்னால் NCl3 தான் இருக்கு. நைதரசனுக்கு NCl3 தான் இருக்கு. NCl5 உருவாகாதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆக்சிஜன், புளோரின், நியோன். சரியா? அப்ப அதை நாங்கள் குளோரைட் என்று சொல்றது அவ்வளவு பொருத்தப்பாடற்றது. ஆனால் Cl2O நீங்க எழுதினாலும் உங்களுக்கு தெரியும். Cl2O எழுதினாலும் இது வந்து குளோரின் ஆக்சைடை தவிர ஆக்சிஜன் குளோரைட். சரிதான்? அதை நீங்கள் சும்மா எழுதி கொள்ளுங்க. இதுவும் எழுதினா அப்படித்தான் இருக்கும். ClF இருக்கும். இதுவும் புளோரின் குளோரைட் அல்ல, குளோரின் புளோரைட். இந்த ரெண்டும் குளோரைட். சொல்றவங்களா? +3 இந்த +5 நைதரசனுக்கு +3. இதுல ஒட்சன் ஒட்சிடன் -2, இதுல புளோரின் ஒட்சிடன் -1. சரியா? நோட் பண்ணி கொடுங்க. லிதியம் தொடக்கம் நியோன் வரை இரண்டாம் ஆவர்த்தன மூலங்கள். லிதியத்தின் ஒட்சிடன் +1, அது LiCl என்ற ஒரு மூலக்கூறு சித்திரத்தை தோற்றிக்கும். பெர்லியம் +2 பெர்லியம் குளோரைட், போரன் +3 BCl3, கார்பன் +4 CCl4. நைதரசனுக்கு +3 ஒட்சியேட்ட நிலை குளோரைட் தான் இருக்கு, NCl3. அதனால ஒட்சிஜன் புளோரினுக்கு வந்து நாங்கள் குளோரைட் என்று எழுதுறது பொருத்த பாடில்லை. நான் சும்மா குளோரினோடு அவை உருவாக்குகின்ற சேர்வைகளை அறிமுகப்படுத்தியிருக்கேன். Cl2O ClF. Cl2O ClF அது வந்து குளோரின் ஆக்சைடுகள் குளோரின் புளோரைட்டுகளாக தான் இருக்குமே தவிர ஒட்சிஜனுக்கு குளோரைட்டாகவும் புளோரைட்டாகவும் இருக்காது. சரிதான்? இது அமில மூல நடத்தை. கூட்டம் ஒன்றில வண்ணமில வன்கார உப்புக்கள் நடுநிலையானவை. நாங்கள் படிக்கலாம். LiCl வந்து நடுநிலை என்று விளங்கிக் கொள்ளும். கூட்டம் ஒன்றில வண்ணமில வன்கார உப்புக்கள் நடுநிலை. இந்த பெர்லியம் குளோரைட்டுக்கு நீட்பகுப்பு இருக்கிறதால சிறிதளவு அமில இயல்பை காண்பிக்கும். சிறிதளவு அமில இயல்பை காண்பிக்கும். BCl3யும் அமில இயல்புடையது. BCl3யும் அமில இயல்புடையது. கார்பன் நாட் குளோரைட். கார்பன் நாட் குளோரைட் கவனிச்சு 14ஆம் கூட்டம் உருவாக்குகின்ற குளோரைட்டுகள்ல கார்பன் நாட் குளோரைட், SiCl4 சிலிக்கன் நாட் குளோரைட், GeCl4 ஜெர்மானியத்தின் நாட் குளோரைட், SnCl4, PbCl4.
இந்த குளோரைட்டுகள் 14ஆம் கூட்ட மூலகங்கள்ட்ட குளோரைட்டுகள்ல நாங்கள் சிலிக்கனுக்கு எழுதினதை போல நீரோட நீர்ப்பகுப்பு அடையக்கூடியதுன்னு சொன்னால் சிலிக்கன், ஜெர்மானியம், எஸ்என், பிவி இவற்றின் குளோரைட்டுகள். இவற்றை நாங்கள் நீர்ப்பகுப்பு அடையும் என்று சொல்லுவோம். CCl4, SiCl4, GeCl4, SnCl4, PbCl4 இவை நாங்கள் வல்லுன சிலிக்கனுக்கு தாக்கம் எழுதினதை போல நீர்ப்பகுப்பிற்கு உட்படக்கூடியவை. அதுல சிலிக்கனுக்கு அமிலம் இருக்கும் என்பதால அமிலம் வந்து மூல இயல்பு காணும். இந்த கார்பன் நாட் குளோரைடு மட்டும் நீர்ப்பகுப்பு அடையாது. ஆகவே கார்பன் நாட் குளோரைடு நடுநிலையாக காணப்படும். கார்பன் நாட் குளோரைடு மட்டும் 14ஆம் கூட்டத்துல நீர்ப்பகுப்பு அடையாத குளோரைட்டை தோற்றுவிக்கும். சரியா, அது நடுநிலையானது. கார்பன் நாட் குளோரைடு மட்டும் நடுநிலையானதாக காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. LiCl நடுநிலை, BeCl2 மிக மென் அமிலம், BCl3 அமிலம், CCl4 நடுநிலை. NCl3 நீங்க அமிலம் என்று எழுதி கொள்ளுங்க. அது 2 இயல்புகளையும் கொண்ட கரைசல்களை தரும். நீரோட தாக்கத்தில் நாங்கள் அதை பற்றி காய்ச்சி கொள்வோம். NCl3 அமிலம் என்று போட்டுக் கொள்ளுங்க. அமிலம் சரி. அந்த முதல் தாக்கத்துல SCl2 பற்றி பார்த்தோம். SCl2 இருக்க கவனிக்கும். அதுல அது நீரோட இடைத்தாக்கம் வரும்போது இருவழி விகாரத்திற்கு உட்படும் என்று சொல்லியிருக்கிறேன். H2SiO3 +4 ஒட்சியேற்றப்பட இன்னொரு கந்தகம் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. அப்ப அதுல வந்து கந்தகம் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தா, ரசாயன தாக்கங்களின் போது உருவாக்கப்படுகின்ற கந்தகங்கள் கூழ்கந்தகங்களாக இருக்கும். ஆகவே அதுல உருவாகிற கந்தகம் கூழ்கந்தக இயல்புடையதாக இருக்கும். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது புறதிருப்பங்கள்லாம். அந்த புறதிருப்பங்கள்ல தயாரிப்புகள்ல இந்த தாக்கங்களை பற்றி குறிப்பிடுவோம். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இவற்றின் பௌதீக நிலை LiCl solid, beryllium chloride, BCl3 solid. கார்பன் நாட் குளோரைடு நீங்கள் ஓயில படிச்சிருக்கீங்க, சேதன கரைப்பான்கள் சொல்லி. இது திரவ நிலையில காணப்படும். கார்பன் நாட் குளோரைடு வந்து திரவம், அங்கால NCl3 திரவம். அதுகளை பற்றி எங்களால் சொல்ல முடியாது. இவற்றின் பிணைப்பு வகையில LiCl அயன் பிணைப்பு, பெர்லியம் குளோரைடு பங்கீட்டு வலு பிணைப்பு. S பிளாக்ல படிச்சிருக்கிறோம். கூட்டம் 2ல பங்கீட்டு வலு பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய மூலகங்களும் இருக்குதுன்னு சொல்லி அதுல பெர்லியம் மெக்னீசியத்தை குறிப்பிட்டு பெர்லியம் மெக்னீசியத்துல இருக்கிற சில சேர்வைகள் பங்கீட்டு வலு இயல்புடையதுன்னு சொல்லியிருக்கு. சரி, பெர்லியம் மெக்னீசியத்துல சில சேர்வைகள் பங்கீட்டு வலு இயல்புடையவை. அதுல சொன்னாங்க பெர்லியம் குளோரைட்டும் ஒரு பங்கீட்டு வலு சேர்வை, பெர்லியம் மெக்னீசியம் ஐதரைட்டுகளும் பங்கீட்டு வலு சேர்வை. இது வலைப்பின்னல் பங்கீட்டு வலு பிணைப்பு. பல மூலக்கூறுகள் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றுவிக்கிறதால வலைப்பின்னல் பங்கீட்டு வலு பிணைப்பு. இங்க இருக்கிறதெல்லாம் எளிய பங்கீட்டு வலு பிணைப்பு, மிக எளிய பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியா,
இவற்றுக்கு நாங்கள் நீரோட நீர்ப்பகுப்பு தாக்கத்தை எழுதிக் கொள்வோம். அடுத்தாக நாங்கள் நீருடன் தாக்கம் போடுவோம். சரியா? அடுத்த தாக்கம் போட்டுக்கொள்ளுங்க. நீருடன் தாக்கம். நீருடன் தாக்கம். இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் தோற்றுவிக்கின்ற குளோரைட்டுகள் நீரோட காட்டுகின்ற நடத்தை. நீருடன் தாக்கம். சரி, பாருங்க. LiCl நான் ஏற்கனவே சொன்னது போல NaCl போல நீரில கரைதலுக்கு மட்டும் உட்படும். கரைதலுக்கு மட்டுமே உட்படும். LiCl அக்வஸ்ட் என்று வரும், நீர்க்கரசலாக. இதுல எந்த விதமான நீர்ப்பகுப்பு தாக்கங்களும் இல்லை. ஆகவே LiCl நீர்க்கரசல் நடுநிலையானதாக காணப்படும். பெர்லியம் குளோரைட் வலைப்பின்னல் பங்கீட்டு பிணைப்பை கொண்டிருக்கிறதாக சாதாரணமாக இது நீர்ப்பகுப்பு அடையாது. ஆனாலும் அசாதாரண நிபந்தனையில நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தினால் பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் HCl-ம் விளைவாகும். பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் HCl-ம் விளைவாகும். BCl3 BCl3 நீர்ப்பகுப்புல H3BO3-ம் HCl-ம் விளைவாகும். அடுத்தது CCl4. அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கார்பன் நாட் குளோரைட் மட்டும் நீர்ப்பகுப்பு அடையாது. அப்ப நீரையும் கார்பன் நாட் குளோரைட்டை நீங்கள் சேர்த்தால் அது ரெண்டு படைகளாக பிரியுமே தவிர அந்த ரெண்டுக்கும் இடையிலே எந்த விதமான இடைத்தாக்கமும் நிகழாது. நீரையும் கார்பன் நாட் குளோரைட்டையும் சேர்த்தால் அடர்த்தி வேறுபாடு காரணமாக ரெண்டு படைகளாக பிரிஞ்சு இரு படைகளை தோற்றுவிக்குமே தவிர அவற்றுக்கு இடையில இடைத்தாக்கம் இல்லை. ஆனா 14ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஏனைய குளோரைட்டுகள் நீர்ப்பகுப்பு அடையும். குளோரின் மட்டும், கார்பன் நாட் குளோரைட் மட்டும் நீர்ப்பகுப்பு அடையாது. கீழே கொள்ளுங்க. CCl4 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை. CCl4 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை. CCl4 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை. CCl4 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை. அளிக்கப்படும். LiCl நீர்ல இறங்கி LiCl நீர்க்கரசலை மட்டும் தோற்றுவிக்கும். பெர்லியம் குளோரைட் நீர்ப்பகுப்பு அடைஞ்சால் பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் HCl-ம் பெறும். BCl3 வந்து H3BO3-ஐயும் HCl-ஐயும் தரும். கார்பன் நாட் குளோரைடுக்கு நீர் செய்தால் எந்த விதமான இடைத்தாக்கமும் நடக்காது. அடர்த்தி வேறுபாடு காரணமாக ரெண்டு படைகள் உருவாகும். அதனால நீர்ப்பகுப்பு அடைவதில்லை என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது NCl3. NCl3 NCl3 நீர்ப்பகுப்புல அமோனியா NH3 aqueous-ம் NH3 aqueous-ம்
HOCl விளைவாகும். HOCl விளைவாகும். இந்த HOCl குளோரின் ஒட்சியேட்டர் +1. நீங்கள் ஓயல் வகுப்புகள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். குளோரின் ஒரு வெளிற்றும் கருவி அப்படின்னு சொல்லி. குளோரின் வெளிக்கும் கருவியாக தொழிற்படுவதற்கு காரணம் அதன் நீர்ல கரைக்கும் போது வார இந்த +1 ஒட்சியேட்ட நிலை HOCl. அதன் நீர்ல கரைக்கும் போது வருகின்ற +1 ஒட்சியேட்ட நிலை HOCl காரணம். அப்ப NCl3 நீர்க்கரசலை நீர்ல NCl3 நீர்ல கரைக்கும் போது NCl3 நாங்கள் நீர்ல கரைக்கும் போது NH3யும் HOCl விளைவாகும். அப்ப NCl3 நீர்க்கரசல் என்பது அமோனியம் கரைசலையும் HOCl கொண்ட கலவையை தான் NCl3 நீர்க்கரசல் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டோம். ஆகவே NCl3 நீர்க்கரசல் ஒரு வெளிற்றும் கருவியாக தொழிற்படக்கூடியது. இதுல மென்னூல இயல்புடைய ஒரு விளைவும் மென்னமில இயல்புடைய ஒரு விளைவும் உருவாக்கப்படுது. HOCl மென்னமிலம், NH3 மென்மூலம். இந்த HOCl வெளிற்றும் கருவியாக தொழிற்படக்கூடியது. NCl3 நீர்ப்பகுப்பு கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. NCl3 நீர்ப்பகுப்புல ஒரு மென்மூலமும் ஒரு மென் அமிலமும் விளைவாகும். இதுல வார இந்த HOCl வெளிற்றும் இயல்புடையது. ஆகவே NCl3 நீர்க்கரசல் வெளிற்றக்கூடியது. NCl3 நீர்க்கரசல் வெளிற்றியாக தொழிற்படக்கூடியது. NCl3 நீர்க்கரசல் வெளிற்றியாக தொழிற்படக்கூடியது. அப்ப இந்த நீர்ப்பாவை போட்டுக்கொள்ளுங்க. NCl3 நீர்ப்பாவை படைஞ்சு NH3 எக்கோஸ்டையும் HOCl எக்கோஸ்டையும் தரும். NH3 மென்மூலம், HOCl மென் அமிலம். கீழே எழுதி கொள்ளுங்க. HOCl வெளிற்றும் இயல்புடையது. காரணம் +1 ஒட்சியேட்ட நிலையில குளோரின் இருக்கு. HOCl வெளிற்றும் இயல்புடையது. HOCl வெளிற்றும் இயல்புடையது. HOCl வெளிற்றும் இயல்புடையது. இதனால் NCl3 நீர்க்கரசல் இதனால் NCl3 நீர்க்கரசல் வெளிற்றியாக தொழிற்படும். வெளிற்றியாக தொழிற்படும். வெளிற்றியாக தொழிற்படும். வெளிற்றியாக தொழிற்படும்.